வருகிற சனி பெயர்ச்சியானது டிசம்பர் 27ஆம் தேதி நிகழவுள்ளது. சனி பகவான் ஜீவகாரகன் மற்றும் தொழில்காரகன். சனி பகவான் ஒருவருக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைத்துவிட்டால் அள்ளி கொடுப்பார். ஒருவர் நல்ல வேலையில் அமரவும், நன்றாக சம்பாதிக்கவும், நல்ல வேலையாட்கள் கிடைக்கவும், தொழில் மற்றும் வியாபாரம் சிறப்பாக அமையவும் அவரோட அனுகிரகம் வேண்டும். மகர ராசியில் அமர்ந்திருக்கும் சனி பகவான் மீன ராசியையும் 7ஆம் பார்வையாக கடகராசியையும் 10ஆம் பார்வையாக துலாம் ராசியையும் பார்வையிடுகிறார். இந்த சஞ்சார பார்வையால் 12 ராசிக்காரர்களுக்கும் தொழில் மற்றும் வியாபாரம் எப்படி இருக்கப் போகிறது என்பதனை காண்போம். மேஷராசி. மேஷராசிக்காரர்களுக்கு தொழில் சனி. இந்த சனி பெயர்ச்சியால் மேஷராசிக்காரர்களுக்கு தொழில் ஸ்தானம் பலமடைகிறது. எனவே தனயோகம் அதிகமாகவே கிடைக்கப் பெறப்போகிறீர்கள். இந்த காலகட்டத்தில் தொழில்ஸ்தானத்தில் தொழில்ஸ்தானாதிபதி வருவது மிகவும் நன்மையான பலன்களை பெற்றுத்தரப்போகிறது. எனவே இந்த காலகட்டம் உங்களது தொழில் மற்றும் வியாபாரம் மிகவும் சிறப்பாகவே இருக்கப் போகிறது. ரிஷபராசி. ரிஷபராசிக்காரர்களுக்கு பாக்கிய சனி. ரிஷபராசிக்காரர்களுக்கு சனி எப்பொழுதுமே தீமை செய்ய மாட்டார். உங்கள் ராசிக்கு 9ஆம் வீட்டிற்கு மாறுவதால் நல்ல பலன்களை அள்ளித்தரப்போகிறார். உங்களது வாழ்க்கையில் புதிய தொழில் தொடங்கும் முன் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து முடிவெடுங்கள். அதிக முதலீடுகளையும் இந்த நேரத்தில் தவிர்ப்பது நல்லது. அதே நேரத்தில் குருவின் பார்வை உங்களுடைய ராசிக்கு கிடைக்கப் பெறுவதால் நிறைய தன லாபத்தை கிடைக்கப் பெறப் போகிறீர்கள். இந்த காலகட்டத்தில் மிதுன ராசி. மிதுன ராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி என்று பயப்பட வேண்டாம். சனி பகவான் உங்களுக்கு பெரிய கெடுபலன்களை தரமாட்டார். பாக்கியாதிபதி அவர்தான் என்பதனால் ரொம்ப கெடுதலும் செய்ய மாட்டார். உங்களது வாழ்க்கையில் இந்த காலகட்டத்தில் செய்யும் தொழிலில் லாபம் அதிகமாகவே இருக்கும். குடும்பஸ்தானத்தில் குரு சனியின் பார்வை கிடைப்பதால் எந்த காரியம் செய்வதற்கு முன்பும் குடும்பத்தில் உள்ளவர்களை ஆலோசனை கேட்டு செய்வது இந்த காலகட்டத்தில் நல்லது. கடகராசி. கடகராசிக்காரர்களுக்கு கடன் பிரச்சனை நீங்கும் காலகட்டமாகவே இந்த காலகட்டம் அமையப் போகிறது. கடகராசிக்காரர்களுக்கு 7ஆம் வீட்டிற்கு வரும் கண்டக சனியால் பாதிப்பு பெரிதாக இருக்காது என்றாலும் தொழில் பார்ட்னரும் குடும்ப பார்ட்னரிடமும் விட்டு கொடுத்து போவது இந்த காலகட்டத்தில் நல்லது. எந்த செயல் எடுத்தாலும் எடுத்தேன் கவித்தேன் என்று பேசினால் சண்டை தான் வரும். அப்புறம் சங்கடங்களும் உங்களுக்கு தான். எனவே இந்த காலகட்டத்தில் கூட்டாளிகளிடமும் கூட்டு தொழில் முதலீடுகளிலும் கவனமாக இருப்பது நல்லது. சிம்மராசி. அன்பார்ந்த சிம்மராசி என்பர்கள், இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யும் முதலீடுகளினால் லாபங்கள் சிறப்பாகவே இருக்கப் போகிறது. சிம்மராசிக்காரர்களுக்கு கடந்த காலங்களில் கடன்கள் அதிகமாக ஏற்பட்டது. தடைகளும் தாமதங்களும் அதிகமாக இருந்தன. அந்த பிரச்சனைகள் தீர்ந்து இந்த சனி பெயர்ச்சியால் நல்ல பலன்களை கிடைக்கப் பெறப் போகிறீர்கள். புதிய தொழில் தொடங்கும் நேரம் வந்துவிட்டது. தொழில் வியாபாரத்தில் செய்யும் முதலீடுகளினால் லாபமும் சிறப்பாகவே இருக்கப் போகிறது. இந்த காலகட்டத்தில் கன்னிராசி. கன்னிராசிக்காரர்களுக்கு பூர்வ புண்ணிய சனி. சனி பகவான் கன்னிராசிக்கு 5ஆம் வீட்டில் பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனியினால் நன்மைகளே நடைபெறப் போகிறது. பிள்ளைகளினால் இந்த காலகட்டத்தில் யோகங்களை பெறப்போகிறீர்கள். பிள்ளைகள் தொடங்கும் தொழிலில் லாபங்களும் சிறப்பாகவே இருக்கப் போகிறது இந்த காலகட்டத்தில். மேலும் பூர்வீக தொழிலை தொடர்பவர்களுக்கு லாபம் சிறப்பாகவே இருக்கும் இந்த காலகட்டத்தில். துலாம் ராசிக்காரர்களுக்கு தைரியம் கூடும் சனி பயிற்சியாகவே இந்த சனி பயிற்சி அமையப் போகிறது. துலாம் ராசிக்காரர்களுக்கு அர்த்தாஷ்டம சனி நல்ல பலன்களையே தருவார். இந்த காலகட்டத்தில் வீடு நிலம் வாங்கலாம். தொழிலில் லாபமும் சிறப்பாகவே இருக்கப் போகிறது. சனி உங்கள் ராசியில் உச்சமடைபவர். எனவே சனியின் பார்வை உங்கள் ராசிக்கு கிடைக்கப் போகிறது. இதனால் சிறப்பான பலன்களை பெறப்போகிறீர்கள். சனி பகவான் தரும் தன லாபங்களை அனுபவிக்க தயாராக இருங்கள். விருச்சகராசி. விருச்சகராசிக்காரர்களுக்கு 7.5 சனியின் தாக்கம் அதிகமாக இருந்தது. இப்பொழுது 7.5 சனி முடிந்துவிட்டது. இனி இதுவரை இருந்த பிரச்சனைகள் உங்கள் வாழ்வில் இருக்காது. உறவுகளில் ஏற்பட்ட சிக்கல்களும் இனி தீரப்போகிறது. காரணம் சனி 3ஆம் வீட்டிற்கு மாறுவதால் தைரியம் கூட போகிறது. மேலும் இந்த 7.5 சனி முடிவிற்கு பிறகு தொழிலில் லாபமும் வரும். வீடு நிலம் வாங்கும் வாய்ப்பும் சிறப்பாகவே அமையப் போகிறது. தனுசு ராசி. தனுசு ராசிக்கு குடும்ப சனி. தனுசு ராசிக்காரர்களுக்கு ஜென்ம சனி முடிந்து 2ஆம் வீட்டிற்கு செல்வதால் வியாபாரம் தொழிலில் இருப்பவர்கள் பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும் இந்த காலகட்டத்தில். காரணம் சனியின் தாக்கம் அந்த அளவிற்கு இருக்கும். எதையும் அவசரப்பட்டு பேசிவிட வேண்டாம். தொழில் பார்ட்னர்களையும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் இந்த காலகட்டத்தில். கூட்டு தொழில் செய்யும் முதலீடுகளில் கவனமாக இருப்பது இந்த காலகட்டத்தில் நல்லது. மகர ராசி. மகர ராசிக்காரர்களுக்கு ஜென்ம சனி. சொந்த வீட்டிலேயே அமரும் சனி யோகத்தையே கொடுக்கப் போகிறார் என கவலை கொள்ள வேண்டாம். ராசி அதிபதி ராசியில் அமர்வதால் யோகத்தை கொடுப்பார் என்றாலும் தொழில் ரீதியான மாற்றங்கள் மெதுவாகத்தான் அமையும். குருவும் சில காலம் சனியுடன் சேர்ந்து சஞ்சரிப்பதனால் தொழில் வியாபாரத்தில் வருமானம் சிறப்பாகவே இருக்கும். கும்பராசி. கும்பராசிக்கு விரயசனி. கும்பராசிக்காரர்களுக்கு விரயஸ்தானத்தில் சனி பகவான் அமரப்போகிறார். எனவே உடல் ஆரோக்கியம் அதிகரிக்கும் இந்த காலகட்டத்தில். பொருளாதாரமும் சிறப்பாகவே இருந்தாலும் கூடவே செலவுகளும் அதிகரிக்கப் போகிறது. எனவே சிக்கனமாக இருந்தால் இந்த காலகட்டத்தில் சேமிக்கலாம். வெளிநாட்டு வர்த்தகம் லாபத்தை தரும். புதிய முதலீடுகள் மூலமும் லாபம் சிறப்பாகவே இருக்கப் போகிறது இந்த விரயசனி காலகட்டத்தில். மீனம். மீனராசிக்காரர்களுக்கு லாபசனி. இந்த லாபசனியால் தொழிலில் லாபம் சிறப்பாகவே இருக்கப் போகிறது. மீனராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானாதிபதி லாபஸ்தானத்திலேயே வருவதால் நன்மைகளே அதிகம் நடைபெறப் போகிறது. தொழிலில் லாபம் கிடைப்பதோடு அதிக சாதகமான சம்பவங்களும் நடைபெறப் போகிறது உங்களது தொழிலில். குருவும் லாபத்தில் இருக்கிறார். ராகுகேது சஞ்சாரமும் சாதகமாக இருப்பதால் பண வருமானமும் லாபமும் வியாபாரமும் தொழிலும் அபரிவிதமாகவும் சிறப்பாகவும் இருக்கப் போகிறது இந்த லாப சனி காலகட்டத்தில். நன்றி.